சங்கீதம் 86. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனித்து நமக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனித்து நமக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 88:2 வாசிக்கலாம். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். அதிலே 13வது வசனத்தை வாசிப்போம். நானோ கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அல்லேலூயா. எப்போ விண்ணப்பம் பண்ணாலும் தேவன் நமக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 119வது சங்கீதம் 170வது வசனத்தை வாசிக்கலாம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படியே என்னை விடுவித்தருளும். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். விடுவிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு துணை செய்கிறார். நமக்கு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. இந்த இதில் அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் மலடியாய் காணப்பட்டாள். இந்த மலடியான ஸ்திரீ என்ன பண்ணுறா? தேவனுடைய சமூகத்துக்கு போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறவளாய் காணப்பட்டாள். இந்த விண்ணப்பத்துக்கு தேவன் துணை செய்தாரா அப்படின்னு பார்த்தோன்னா 27வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கண்டிப்பாக அவர் பெரிய அதிசயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த அன்னாளுக்கு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விண்ணப்பம் பண்ணோன்னா அது சாதாரணமாக என்ன செய்யாது? சாதாரணமாக இருக்காது. நம்ம விண்ணப்பம் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணோன்னா தேவன் அதில் ஒரு அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இல்லை. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
இந்த எசேக்கியா என்ற ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய போகிற, மரித்து போகிற அப்படின்னு சொல்லி உன்னுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது எசேக்கியா என்ன பண்ணுறான், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் என்ன செய்கிறாரு, 5வது வசனத்தை உடனே பாருங்க, அவன் விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 5வது வசனம் வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். உடனே எசேக்கியாவுக்கு என்ன செஞ்சாரு, ஒரு அற்புதத்தை செய்தார். அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருந்தாலும் தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். இப்படிதான் நம்மளுடைய விண்ணப்பங்களும் தேவன் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவன் அற்புதங்களாய் மாற்றுகிறவர், நமக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் துணையாக வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வருகிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. இந்திய தேசத்துக்கு நீ துணையாக வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வம் அல்லாததற்காக ஆண்டவரே சாக்கடையிலையும் கண்டதிலையும் ஆண்டவரே அது தன்னை சுத்தப்படுத்தும் என்று நினைத்து ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த ஜனங்களுடைய கண்களையெல்லாம் திறந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். நீர் ஒரு விஷயம் எங்கள் இந்திய தேசத்தின் மீது இறங்குங்கப்பா. அப்பா மனம் இறங்கி ஆண்டவரே ஜனங்கள் செய்கிற பாவங்களையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே ரட்சிங்கப்பா. எங்கள் தேசத்தை ரட்சிங்க சுவாமி. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்தை முழுவதுமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபையின் ஊழியங்களை பெருக பண்ணுங்க. தேவனுடைய வல்லமையான கரம் சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய தினத்தில் நடக்கிறதான ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை கூட ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. ஆண்டவரை வல்லமையாக சகோதரனை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க. அந்த இதில் பயிற்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க சுவாமி. விசேஷ விதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக சண்டே கிளாஸ் நம்ம சபையின் மூலமாய் தொடங்க தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையின் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரை குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய சமாதானம் ஆண்டவரை குடும்பங்களில் காணப்படட்டும். ஆண்டவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு உயர்வுகளை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஆண்டவரே பிள்ளையை பெற்றெடுக்க பலனை கொடுங்க சுவாமி. அப்பா வியாதிப்பட்டிருக்கவங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க சுவாமி. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.